காலம் கடந்துருச்சு. நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த மங்கள் பாண்டியவை பிரிட்டிஷ்காரங்க தூக்குல போட்டிருப்பாங்க. ஏப்ரல் 8, 1857 வருடம் விடுதலைக்காக போராடிக் கொண்டிருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. 100 வருட கொடுங்கோல் ஆட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் முதன்முறையாக ஒரு புரட்சிக்காரனை தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு பாரதத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனின் ரத்தமும் கொதித்தெழும் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். மங்கள் பாண்டேவின் இந்த மரணம் வீண் போகவில்லை. மகாதேவா! குருதேவா! புரட்சி வீரரான மங்கள் பாண்டேயின் மரணத்திற்கு ஒரு அர்த்தத்தை நாங்கள் உருவாக்குவோம். அத்துடன் அவர் செய்தது அனைத்தும் நற்செயல்தான். இந்தியர்களுக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி இங்க இருந்து தப்பிக்க முடியாது. எங்க அப்பாவை எதுக்காக நீ தேவையில்லாம அது தவறாகும். உன் தந்தையை கொன்றது நான் அல்ல. அவரை கொன்றது மகாராணி! மகாராணி! எதுக்காக இப்படி பண்ணீங்க? பிரின்ஸ், உங்களுக்கு இவ்வளவு பத்தி தெரியாது. இவ்வளவு நிறைய முறை நானும் படிச்சிருக்கேன். இளவரசர் யுவராஜ் வாழ்க! 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 இளவரசர் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். அப்பாவை கொண்ட குற்றவாளியை நான் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த குற்றவாளி ரன்பாக்குராவை கொண்டு போய் நம்ம சிறையில அடைங்க. அப்பா, உங்க நம்பிக்கையை நான் என்னைக்குமே வீணாக விட மாட்டேன். எனக்கு இப்ப பட்டாபிஷேகம் நடக்க போகுது. ஆனா எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லப்பா. அப்படி இருந்தும் நான் விருப்பம் இல்லாம இது ஏத்துக்கிறேன்ப்பா. விருப்பம் இருந்தாலும் இல்லை என்றாலும் இளவரசன் என்பவன் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மன்னனாக வேண்டும். விரைவில் நீ மகாராணியாக போகிறாய். சீக்கிரம் செல். இந்த ரன்பக்குரா உண்மையிலேயே மனுஷனா? இந்த நிலைமையில நான் இருந்திருந்தா உண்மையிலேயே இறந்திருப்பேன். இதை போன்ற சின்னஞ்சிறு துயரங்களை கண்டு லட்சுமிபாய் கலங்குவதில்லை. அது மட்டுமின்றி தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காக நான் எதையும் தாங்கிக் கொள்வேன். எனது உதிரத்தின் துளிகள் ஆங்கிலேயர்களின் சரித்திரத்தில் கரையாக மாறப்போகிறது. இறைவா, எனக்கு உதவி செய். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா நம்ம இளவரசர் அவரோட சிறு வயது நண்பனை பார்த்த உடனே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சுட்டாரு. யாருப்பா அது? பிட்டூரோட மன்னர் பேஷ்வா நானா சாஹிப். இவதான் புந்தேல்கண்டோட அந்த கொள்ளக்காரி ரன்பாக்குரா. நானா நானா அம்மா?